மீனவர் சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த 5 ஆண்டு காலத்தில் 940 கோடி ரூபாய்க்கான கட்டமைப்பு பணிகள் துவங்கப்பட்டது. இது சாதாரண அல்ல. ஒரு 5 ஆண்டு காலத்தில் இந்த நிதி என்பது மிக பெருசு. தேங்காய்பட்டினம் துறைமுகம் 250 கோடி, நம்முடைய கடலரிப்பு தடுப்புச் சுவர்கள் சுமார் 110 கோடி, தூண்டில் விளைவுகள் சுமார் 140 கோடி, மீன் இறங்கு தளங்கள் சுமார் 149 கோடி, மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 5000 ரூபாய் இருந்தது, அது அப்படியே தலைவர் 8000 உயர்த்தியது. அதுபோன்று மீன் குறைகின்ற காலகட்டம் அதற்கான நிவாரணம், மீனவர் சேமிப்பு நிவாரணம், இப்படி ஒவ்வொன்றிலும் இந்த அரசு நம்மை கரம் பிடித்து உயர்த்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ ஆண்டு கால கோரிக்கை பட்டா கிடைக்காத மக்கள், எனது புறம்போக்கு நிலங்கள் இருந்தவங்களா இருக்கட்டும், சுனாமி குடியிருப்பு இருந்தாலும் அவ்வளவருடைய பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே என்னுடைய மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், என்னுடைய கரத்தால் மட்டும் 14,000 பேருக்கு பட்டா கொடுத்தது. இது சரித்திர சகாப்தம். தலைவர் வந்த போது சுமார் 40,000 கொடுத்தார். ஒரு 5 ஆண்டு காலத்தில் 50-60 ஆண்டு காலமாக மக்கள் போராடி கொண்டிருந்த பட்டா பிரச்சனைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்.